அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறள் 45 சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது. மனமுறிவு என்பது இறைவனுடைய திருவுளத்திற்கு எதிரானது. ஒரு காடுங்க, 2 பெரிய மரங்கள் ஒன்றோடு ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறந்த அங்கே போகிறான், 2 மரத்தையும் பார்க்கிறான். 2 மரத்தையும் வெட்டி 2 மரக்கட்டையாக பெரும் கட்டையாக எடுத்து ஒரு கட்டுமரமாக படகாக கோர்க்கிறான். ஒட்டி கட்டி வெட்டி கோர்க்கிறான். கொண்டு போய் கடலில் விடுகிறான். நன்றாக போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு மரக்கட்டை சொன்னது, எனக்கு இந்த புயலெல்லாம் நம்மளால் வாழ முடியாது, அலை அடிக்குது, என்னால் தாங்க முடியாது, நான் ஒதுங்கிக்கிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க குடும்பத்தில். ஐயா சாமி, உன்னை கூட என்னால் வாழ முடியாது, உன் போக்கு போ, நீ போ, என் போக்குக்கு நான் போகிறேன், இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்குவாங்க. அது மாதிரி இவர் இன்னும் ஒரு மரக்கட்டை சொல்லிச்சான். அப்போ கூட இருந்த இன்னொரு மரக்கட்டை என்ன சொல்லிச்சான், இங்கே பார், தச்சன் யோசித்து செய்யும் பொழுதே இது 2ம் ஒன்றாக இருந்தால்தான் நாமும் மிதக்க முடியும், மற்றவர்களும் நம்மோடு சேர்ந்து மிதக்க முடியும். இல்லை என்றால் நீயும் மூழ்கி விடுவாய், நானும் மூழ்கி விடுவேன் என்று சொன்னதாம். அப்போ தான் யோசிச்சுதான், ஆமாம், இல்லை, நாம் தனியாக மூழ்கி போவதை விட சேர்ந்து வாழ்வது சிறந்ததாக இருக்குமே என்று சொல்லி, அதான் இதை சொல்லிட்டு தான் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. திருமணம் மனிதர்கள் தற்காலிகமாக போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் அல்ல, கடவுள் என்னும் தச்சனால் பிணைக்கப்பட்ட தெய்வீக இணைப்பு என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவினுடைய 16வது குடியரசுத் தலைவராக இருந்த அப்ரஹாம் லிங்கன், அவருடைய மனைவி மேரி டாட், அவங்க ரொம்ப கோபக்காரங்க. அடிக்கடி மன அழுத்தத்துக்குள்ள வருவாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் மனநல பாதிப்புக்கே ஆளானவங்க. இவர் நினச்சிருந்தால் அவங்கள விலக்கிட்டு போயிருக்கலாம், ஆனாலும் இல்லை, அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு இணைந்து எல்லா கஷ்ட நஷ்டத்திலும் உடனிருந்தவர்கள். 4 குழந்தைகளில் 3 குழந்தைகள் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே இறந்து போனார்கள் நோய்வாய்ப்பட்டு. இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு மத்தியிலும் தன் மனைவி இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கூட இவர் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது. திருமணம் என்பது ஒரு பெரிய வாக்குறுதி, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு வாழ்நாள் முடிவு என்று சொல்வார்கள். ஒரு நல்ல திருமணம்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? 2 சிறந்த மன்னிப்பாளர்கள் ஒன்றாக இணைந்து வாழும் வாழ்க்கைத்தான் திருமணம் என்று சொல்கிறார்கள். மனம் ஒத்த மனைவியும் குணமொத்த கணவனும் இறைவன் கொடுத்திருக்கிற வரங்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, குடும்பம், கணவன் மனைவி கடவுள் இணைத்திருக்கிறார். இவர்களுக்குள் பிரிவு வரக்கூடாது. ஏனென்றால் அவ்வாறு கடவுள் இணைத்ததை நீங்கள் பிரிக்கிறீர்கள் என்றால் உங்கள் கடின உள்ளமே காரணமாக மாறும். அது இறைவனுடைய திருவுளத்திற்கு எதிரானதாகவே இருக்கும்.